ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து லைஃப்க்கு தேவையான சில டிப்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மெயின் ரோடில் வந்து நம்ம கார் ஓட்டிக்கிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த சைடும் பார்க்கக்கூடாது, இந்த சைடு பார்த்துட்டு ஓட்டக்கூடாது. அந்த ரோட் சென்டர் பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டு தான் நம்ம ஓட்டணும். அதுக்குன்னு வந்து சென்டர் பாயிண்ட்டை மட்டுமே பார்த்துக்கணும், ஓட்டக்கூடாது. இந்த சைடு அந்த சைடு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி ஏதாவது பைக் வருதா இல்லை வண்டி வருதா அப்படின்னு பார்த்தும் ஓட்டணும். முன்னாடி ஏதாவது ஒரு வண்டி போச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு நம்ம ஓட்டினாலும் நம்ம ஃபோக்கஸ் மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அந்த ரோடில் சென்டர் பாயிண்ட்டை பார்த்து ஓட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து மளிகை ஸ்டோர் வந்து வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் மளிகை கடை வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மளிகை கடையில் லாபமும் வரும், நஷ்டமும் வரும். எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது. அதே சமயம் வந்து ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் அதிகமாக போக முடியாது. நீங்கள் காலையில் போனீங்கன்னா ஈவினிங்குள்ளே வந்துடணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நாள் 2 நாள் கடை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் கஸ்டமர் பிடிக்க முடியாது. பொருள் ஏதாவது கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம வாழைப்பழம், ஸ்வீட் ஐட்டம் அதெல்லாம் நம்ம வாங்கினோம்னா கெட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நஷ்டம்தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, இல்லை நான் மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மளிகை ஸ்டோர் வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 பேராக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே மொத்தம் 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி பார்த்துக்கிறதா இருந்தாலும் இன்னும் பெட்டர். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா மூஞ்சை வந்து உம்முன்னு வச்சுன்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லோரு கூடயும் நல்லா ஜாலியாக பேசணும். ஆனால் வந்து அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுன்னு பேசணும். அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கும் இல்லைங்களா? இதுதான் பேசணும், இவன்கிட்ட இது பேசணும், இவன்கிட்ட இது பேசக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம பார்த்து பேசணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை பற்றி நம்மளே வந்து புகழ்ந்து பேசிக்கூடாது. அது வந்து மற்றவங்க மனசில் ஒரு வேறு மாதிரி தாட் வந்து உருவாக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் இல்லை வேலை தேடி போகிறவங்களாம் பிளேஸ்மெண்ட்டு, அது வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதுக்கான ரிலேட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும். அதுக்கு வந்து தயாராகணும். நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து வேணும். மற்றவங்க இது சொல்லுவாங்களோ, இல்லை நம்ம இப்படி பண்ணால் இவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கக்கூடாது. யார் என்ன நினச்சிக்கினாலும் பரவாயில்ல. நம்ம போகிற வழி கரெக்டாக இருந்தால் நம்ம யாருக்கோசரம் பயப்பட தேவையில்ல. காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைனா கரியரை நோக்கி ரொம்ப சின்சியராக போகிறவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்பயே போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடணும். அது அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கோசம் நம்ம இருக்கலாம். அப்படி இல்லை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை தூக்கி போட்டு அடுத்து என்னமோ அப்படின்னு போயிடணும். அவங்களுக்கோசரம் இந்த பூ எடுத்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் அவங்க பின்னாடியே சுற்றுறது, அவங்க ஞாபகமாக எல்லாம் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் வேணாம். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நம்ம கரியரை நோக்கி போகும்போது இதெல்லாம் வேணாம், தேவையே இல்லை. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ் கோட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதான் மற்றவங்க மனசில் வந்து பாசிட்டிவாக வந்து காட்டும். அதுக்கோசரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நம்ம போடணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒழுக்கமாக இருக்கிற ட்ரெஸ் போடணும். அதுக்குன்னு ரொம்ப அசிங்கமான ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னா நம்மளோட கரியர் வந்து ரொம்பவே முக்கியம். எல்லாத்துக்குமே ஒரு கரியர் வந்து இருக்கும். படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொன்று இருக்கும். அதை நோக்கி மட்டும் நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். நம்ம ஃபாரின் போய் சம்பாதிக்கணும், இல்லை பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து நம்ம சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜை வந்து கற்றுக்கோங்க. ஒரு 4 இடத்துல போய் பேசுறதுக்கு கூட நம்ம இங்கிலீஷில் பேசினா தான் மதிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. குறைஞ்சது 7 லாங்குவேஜாவது கற்றுக்கோங்க. இது வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கரியர் ஒரு பக்கம் இருந்தாலும் லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கணும். ஏன்னா லைஃப் வந்து ஒன்ஸ் போனால் மீண்டும் வராது. அதனால வந்து லைஃப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்.